ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா கூட ஒரு இன்டர்வியூவில் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா உங்கள் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இந்த ஜாபுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட டேலண்ட் என்ன, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் நம்மள ஒரு 5 வருஷம் ஆள போகிற ஒரு தலைவர்கிட்ட, ஒரு மந்திரி கிட்ட நம்ம எத்தனை பேர் இவ்வளோ கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னு தெரியல. இந்த ஊரில் யூகேல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பப்ளிக் மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. வச்சு அவங்க கிட்ட வந்து கேள்விகள் கேட்பாங்க மீடியாலேருந்து. ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் ஆர்குமெண்ட் மாதிரி நடக்கும். மக்கள் அதை பார்க்கலாம். ஸோ ஆளுங்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் 2 பேருமே வந்து அதில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து அவங்க பார்ட்டியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்க வந்து என்னென்ன சாதனைகள் அவங்க செஞ்சாங்க, அண்ட் தென் இன்னொரு நெக்ஸ்ட் 5 வருஷத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்து என்னென்னலாம் பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க சொல்லணும். எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி பண்ண பிரச்சனைகள், இந்த 5 வருஷத்தில் அவங்க பண்ண தப்பு என்ன, அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்தால் என்ன மாதிரியான ஒரு மாற்று அரசியல் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் டிபேட்டாகவே நடக்கும். ஸோ இப்போ இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி அமெரிக்கா யூகேல எல்லாம் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு டிபேட் சிஸ்டம் இந்தியாவில் வந்தா நல்லா இருக்குமா? ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் எத்தனை எதிர்கட்சியா இருந்தாலும் என்ன, ஆளுங்கட்சிக்கு எதிராக நிற்கிறவங்க எல்லாருமே வந்து அந்தந்த ரெப்ரசன்டேட்டிவ் முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரோட சேர்ந்து ஒரு ஓப்பன் டிபேட். அந்த கொஸ்டின் வந்து மக்கள் கேட்கணும். கொஸ்டின் வந்து இவங்க மீடியால இருந்து ஃப்ரேம் பண்ணி மீடியா கேட்கக்கூடாது, மக்களும் கேட்கணும். என்னால இந்த எலெக்ஷனுக்கு அங்கே வந்து ஓட்டு போட முடியாது, பட் நான் லாஸ்ட் எலெக்ஷன் ஓட்டு போட்டேன். இது வரைக்கும் எல்லா எலெக்ஷனுமே நான் ஓட்டு போட்டிருக்கேன். இந்த கட்சி நல்லது அந்த கட்சி நல்லது அப்படின்றதெல்லாம் பேசாம என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்தியாவிலேருந்து ஒரு 5 வருஷம் நான் வந்து வெளிநாட்டில் வந்து தங்கி வாழ்கிறேன். ஸோ நம்ம ஊருக்கும் இங்கேயும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து தெரிய வருது. மக்களுக்கான பேசிக் விஷயங்களை வந்து இவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்க. இந்தியா அளவுக்கு ஹைடெக்காக இங்கே வந்து 7 மினிட்ல ஜொமேட்டோ டெலிவரி, 5 மினிட்ல ஸ்விக்கி டெலிவரி அந்த மாதிரிலாம் இல்லைனாலும் ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நல்ல சாலைகள் இருக்குது. எல்லா சாலைகள்லையும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனிங் டிராஃபிக் லைட்ஸ் இருக்கு, ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கு, நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஹைடெக் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரீயா மருத்துவத்தை எல்லாத்துக்குமே ஃப்ரீயா தராங்க. கிட்டத்தட்ட சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அவர் பிரைவேட்டா பண்ணுவாரு, இங்கே கவர்மெண்ட் எடுத்து பண்ணுது. அரசு பள்ளிகள் வந்து டாப் நாட்ச்ல இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ன்றதே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ நல்லா சம்பாதிக்கிற அந்த அளவுக்கு திறன் இல்லாதவங்க எல்லா குழந்தைகளுக்கும் சமமான எஜுகேஷன்றது கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வந்து கவர்ச்சிகரமான திட்டங்களா இருக்காது மேபி உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. ஆனால் இதெல்லாமே வளர்ச்சிகரமான திட்டங்கள். இதெல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் பெட்டரான ஒரு குவாலிட்டியான ஒரு சஸ்டைனபிள் என்வரன்மெண்ட்ல வளருவாங்க. அந்த மாதிரியான வாக்குறுதிகளை இந்த எலெக்ஷன் அப்ப இந்த கட்சி தருது. திமுக, அதிமுக, தவிக, நாம் தமிழர், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க. இந்த கட்சி வந்து இந்த மாதிரியான திட்டங்களை வந்து முன்னிறுத்துறாங்க. வாட் ஆர் ஆல் த மேனிஃபெஸ்டோஸ் அட்ராக்ட்ஸ் பீப்புள். ஸோ இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி வழியா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வந்து சொல்லிட்டேன். நீங்க கமெண்ட்ல உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய தொகுதியில எந்தெந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை வந்து சொல்றாரு, நீங்க எதெல்லாம் வளர்ச்சி திட்டம்னு நீங்க பிலீவ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லெட்ஸ் ஹேவ் அ ஹெல்தி டிஸ்கஷன். இது வந்து நீ இந்த கட்சியா நீ அந்த கட்சியா அப்படின்றதுலாம் இல்லாம அஸ் அ கம்யூனிட்டியா நம்ம வந்து எல்லாருக்கும் உகந்த அரசியலை வந்து எந்த கட்சி வந்து முன்னிறுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.